கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Joel chapter 2 verse 25. I will repay you for the years the locust have eaten, the great locust and the young locust, the other locust and the locust swarm, my great army that I sent among you. யோவேல் 2:25. நான் உங்களிடத்திலே அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டு பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களில் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். Do you ever look back and feel like you have lost your precious years spent in tears, wrong choices or seasons when you turned away from God? உங்க வாழ்க்கையிலே திரும்பி பார்க்கும்போது நீங்கள் இழந்து போன அருமையான காலங்கள், சில காலங்கள் கண்ணீரிலும் சில தவறான முடிவுகளிலும் அல்லது தேவனிடத்திலிருந்து தூரமாய் சென்ற நாட்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு இழந்து போனது எல்லாவற்றையும் அவர் திரும்ப அளிப்பேன் என்று. ஆம் பிரியமானவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இந்த நாளிலே எந்தெந்த காரியத்தை இழந்து போய் ஒருவேளை உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் இழந்திருக்கலாம், அல்லது பிசினஸ்ல ஒரு பெரிய லாஸ் ஆகவோ, அல்லது குடும்பத்திலே ஒரு சமாதானத்தை இழந்து எந்த காரியத்திலே நீங்கள் இழந்து துக்கத்தோட வேதனையோட காணப்படுகிறீங்களோ, இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், அவர் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திரும்ப தர உங்களுக்கு அவர் வல்லவரா இருக்கிறார். இந்த வசனத்திலே காணும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களிடத்துல அனுப்பினேன். அப்பொழுது சில காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே அனுமதிச்சிருக்கிறார். சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்துக்கு தடையாக, நம்மளுடைய காரியங்கள் லாஸ் ஆகவோ அல்லது பல இழப்புகளுக்கு காரணம் அந்த சில காரியங்களை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அது ஏன் கர்த்தர் அனுமதித்தார் என்றால், சில வேளை நம்மளுடைய டிஸ்ஒபீடியன்ஸ்னால, நம்மளுடைய பாவத்தினால, நம்மளுடைய மீறுதல்களா இருக்கலாம், அல்லது சில டிசிஷன் நம்ம கர்த்தருடைய அப்ரூவல் இல்லாம நம்ம இஷ்டத்துக்கு எடுக்கப்பட்ட சில காரியங்களாக இருக்கலாம், அல்லது கர்த்தரை விட்டு தூரமா போனபடியால் சில காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறார். அதனாலேதான் நம் வாழ்க்கையில பல விதமான இழப்புகள்ல இருக்கிறோம். ஆனா இந்த நாளிலே நம் எல்லாவற்றையும் அதை அறிந்து நம் கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்டு அவரிடத்திலே நாம் ஒப்புரவாதல் ஆகும்போது நிச்சயமாக எந்தெந்த காரியத்தை எல்லாம் இழந்து போனோமோ எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தர வல்லவரா இருக்கிறார். நம் வேதத்திலே பார்க்கிறோம், தாவீது ராஜாவை குறித்து கர்த்தர் சாட்சி சொல்லுகிறார், எனக்கு மனதுக்கு ஏற்ற ஒருவர் என்று கர்த்தர் தாவீது ராஜாவை குறித்து சொல்லுகிறார். ஆனால் எத்தனையோ வெற்றிகளையோ எவ்வளவோ காரியங்களை கர்த்தர் அவர் வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஆனால் அவர் சில பாவத்தினாலே கர்த்தர் விட்டு வழி விலகி போகிறார். அவர் அந்த பாவத்தில ஈடுபட்டதுனாலேயே அவர்களுடைய காரியத்தில என்ன ஆயினது, கர்த்தர் அவருடைய பிள்ளையை அடித்து போடுகிறார். அந்த பிள்ளை மரித்து போகிறது. அப்பொழுது கர்த்தர் இடத்திலே தாவீது ராஜா திருப்பி மீண்டுமாய் வந்து ஒரு அழகான சங்கீதத்தை எழுதுகிறார். சங்கீதம் 51 நாம் பார்க்கும்போது இட்ஸ் a prayer of repentance. அவர் மனதுருகி எழுதுகிறார், என் மீறுதல்களை நீங்க என்னை சுத்திகரியும் என்று கர்த்தரிடத்திலே அவர் இறங்கி வந்து அவர் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்கிறார். பின்பு அவரை ஆசீர்வதித்து அவருக்கு ரெஸ்டோர், இழந்ததை ரெஸ்டோர் பண்ணுகிறார். கர்த்தர் அவருக்கு சாலோமனை கொடுத்து அவர் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான காலங்களை பின் சந்ததியிலே வருகிறது என்று நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலே நீங்க இந்த காரியத்துல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில கர்த்தரோட்டு தூரமாக போயோ அல்லது சில காரியங்கள் நம்மளால சில ஆசீர்வாதங்கள் நம்ம தடைப்பட்டு இருந்துச்சுன்னா, இந்த நாளிலே இன்னும் நீங்க தாமதமாக்காம கர்த்தருடைய சமூகத்துல ரிப்பன்ட் பண்ணி நீங்க அவரிடத்துல திரும்பி வரும்போது, நீங்கள் மனம் திரும்பும் போது நிச்சயமாகவே இழந்து போனது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி அளிக்க வல்லவரா இருக்கிறார். No matter what has been lost, your time, peace, joy or purpose, God can restore it all. When you truly repent and return to Him, He will transform your challenging season into joy. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் வாக்கு கொடுத்தவர் அப்பா, நீர் வாக்கு மாறாத நல்ல தேவன் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேலையில கூட கர்த்தாவே இழந்தது எல்லாவற்றையும் திருப்பி தருகிற தேவனாக கர்த்தாவே. அப்பா, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் பிடுங்கப்பட்டதோப்பா, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் பிள்ளைகளுட்டு நீக்கப்பட்டதோ கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்னைக்கு கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தாவே, பிள்ளைகள் மனம் திரும்பி அப்பா அப்படி சமூகத்துல வரும்போது கர்த்தாவே, ஆண்டவரை இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தாவே ஆண்டவரை திருப்பி தருகிற தேவனாக கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இழந்து போன எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை வாழ்ந்திருக்கிற நாட்களை தாங்க ஏசப்பா, ஆசீர்வதிங்க ஏசப்பா. எந்தெந்த காரியத்துல பின்தங்கி இருக்கிறாங்களோ கர்த்தாவே, எல்லாவற்றையும் முந்தியடிக்கக்கூடிய ஞானத்தையும் கிருபைகளையும் தந்து நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.